பிரபல கன்னட நடிகையான சரோஜா தேவி அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. சினிமால அவங்க பண்ணாத சாதனையே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி அப்படின்னு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ்ல 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்ற ஏகப்பட்ட நேஷனல் அவார்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. இப்படி பெரும் பேருக்கும் புகழுக்கும் சொந்தக்காரங்களான அவங்க சமீபத்துல நம்மை விட்டு போயிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க, காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மறைவு சாதாரண மக்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கும் போது, கண்டிப்பா அவங்களோட வீட்ல இருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வலியை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கிட்டத்தட்ட பல வருஷமா அவங்க எல்லாருமே ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. குறிப்பா கடைசி காலகட்டத்தில சரோஜா தேவி மேமுக்கு உடம்பு முடியாம போயிருந்தப்ப, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முழுக்க முழுக்க அவங்க கூடயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, அத்தியாவசிய தேவைகள் எல்லாத்துக்குமே அவங்க தான் கூட இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது வீட்ல எங்க பார்த்தாலும் அவங்களோட நினைவுகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நிரம்பி இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா இருக்கும் காலத்திலயும் சரி, அவங்களுக்கு உடல்நலம் முடியாம இருந்தபோதும் சரி, ஒட்டுமொத்த வீடுமே அவங்க கூட தான் இருந்தாங்க. அந்த வீட்டு ஃபுல்லாவே அவங்களோட நினைவுகள் இருக்கும். கட்டில் பார்த்தா அவங்களோட நினைவு இருக்கும். அவங்களோட ஆஸ்தான சேர், அந்த சேர்ல தான் எப்போதுமே உட்காருவாங்க. அது பார்த்தா அவங்களோட நினைவு இருக்கும். அண்ட் அவங்க பயன்படுத்திய நகைகள், துணிகள், அவங்க சம்மந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னு இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு சரோஜா தேவி அம்மாவோட நினைவு வராம இருக்காது. அவங்க என்னைக்குமே அவங்கள மிஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன்லேருந்து அவங்க எப்படியாவது வெளியே வரணும். அடுத்த கட்டத்தை அவங்க பண்ணணும். சரோஜா தேவி மேம் எந்த அளவுக்கு நல்லது பண்ணாங்களோ, அதே மாரி இவங்களும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட ஆசை. சரோஜா தேவி மேம் என்னைக்குமே அவங்களோட படங்களாலும், பாடல்களாலும், அவங்களோட நல்ல எண்ணங்களாலும், செயல்களாலும் நம்ம கூடயே தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சீரியல் ஆக்டர் தினேஷ் அவர்கள் சின்னத்திரை நடிகர் சங்க தேர்தல்ல போட்டியிட போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்துல கிடைச்சிருக்கு. பொதுவா வெள்ளித்திரைக்கும், சின்னத்திரைக்கும் நடிகர் சங்கம் இருக்கும். அதற்கு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கும். அண்ட் இந்த முறை பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆகஸ்ட் 10 போல நடக்க போகுது. இந்த ஒரு தேர்தல்ல முதல்ல 2 அணி மோதுறதாக இருந்துச்சு. ஒண்ணு போஸ் வெங்கட் அணி, இன்னொன்னு பரத் அவர்கள் அணி. இந்த ஒரு நிலையில 3வதா இன்னொரு அணி வரப்போகுது. அதுதான் தினேஷ் அவர்களோட அணி. சின்னத்திரை நடிகர் சங்கத்துல சின்னத்திரை நடிகர்கள் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அவங்கள ஒரு ஆளா இருந்து நான் அவங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு தினேஷ் சொல்றாரு. அதே நேரம் ஸ்ரீனிவாசன் அணி தினேஷ் அவர்களை விலக சொல்லி ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்களாமா. ஒருவேளை இது எல்லை மீறி போச்சு அப்படின்னா கோர்ட் கேஸ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரியும் தினேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. வெள்ளித்திரையிலையும் இதே மாதிரியான சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து இப்ப சின்னத்திரையிலையும் இப்படி ஒரு சம்பவம் போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஒரு சின்னத்திரை தேர்தலில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.